ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டை பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லுக்கிங் கிளாஸ் செல்ஃப். லுக்கிங் கிளாஸ் செல்ஃப் ஒரு சோஷியோ சைக்காலஜிக்கல் கான்செப்ட். அண்ட் இந்த கான்செப்டை டெவலப் பண்ணது ஒரு அமெரிக்கன் சோஷியாலஜிஸ்ட் C.H. கூலிங்கிறவர் தான். இதில் இவர் நம்மளோட செல்ஃப் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். நம்ம சொசைட்டி கூட இன்டராக்ட், அதாவது தொடர்பு கொள்வது மூலியமாக தான் செல்ஃப் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. சொசைட்டி கூட இன்டராக்ஷன் இல்லாமல் நம்மளோட பர்சனாலிட்டியே டெவலப் ஆகாதுன்னு இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்போட பிம்பம்னு சொல்கிறாரு. லுக்கிங் கிளாஸ் செல்ஃபை நம்ம 3 ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். We imagine how we appear to others. We imagine others' judgment on our appearance. We act based on our previous judgments. நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி தோன்றுறோம்னு நம்மளை இமேஜின் பண்ணுவோம். அண்ட் அவங்க அதுக்கு எப்படி நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு இமேஜின் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கோட் இருக்குது, டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். ஐ இமேஜின் யோர் மைண்ட் அண்ட் எஸ்பெஷலி வாட் யோர் மைண்ட் திங்ஸ் அபவுட் மை மைண்ட் அண்ட் வாட் யோர் மைண்ட் திங்ஸ் அபவுட் வாட் மை மைண்ட் திங்ஸ் அபவுட் யோர் மைண்ட். ஸோ இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்தவங்களோட மைண்டை கற்பனை பண்ணுவேன். அதுலேயும் குறிப்பாக அவங்க என் மைண்டை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்கங்கிறத கற்பனை பண்ணுவேன். அண்ட் அவங்க மைண்டும் அதே தான் திங்க் பண்ணும். என் மைண்ட் அவங்கள பற்றி என்ன திங்க் பண்ணுதுன்னு. சிம்பிளாக சொல்லணும்னா, அடுத்தவங்க என்னை பற்றி இதுதான் திங்க் பண்ணுறாங்கன்னு நம்மளே கற்பனை பண்ணி அண்ட் அந்த கற்பனைக்கு ரியாக்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள், டீச்சரை இமேஜின் பண்ணுவோம். அந்த டீச்சர்கிட்ட எப்படி பேசணும், அப்படி பேசினா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கற்பனை பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவோம். அண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அந்த டீச்சருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டாக செல்ஃப் கிரியேட் ஆகி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பர்சன் வந்தால் அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு செல்ஃப் கிரியேட் பண்ணிப்போம். இப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நம்ம மிரர் மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் ஆஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஈச் அதர். ஃபைனலாக ஒரு கோட் சொல்லி என் பண்ணுறேன். I am not what I think I am. I am not what you think I am. I am what I think you think I am. நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேனோ அது நான் கிடையாது. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் நான் கிடையாது. என்னை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேனோ அதுதான் நான். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட செல்ஃப் அண்ட் பர்சனாலிட்டி அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ஸால் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இல்லை, நம்மளை நாமளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறோம் நம்மளோட கற்பனை அல்லன்னு சொல்கிறாரு. Here I go in English for my non-Tamil speaking friends. So today's topic is looking glass self. This concept was developed by an American sociologist C.H. Cooley. It's a socio-psychological concept. Looking glass self theory helps us to understand how our identity is created. He says that our self is shaped by the interaction with the other person. He says that interaction is inevitable without which no personality develops. He simply states that we are mirror images of each other. Looking glass self is processed in 3 ways. First, we imagine how we appear to others. Second, we imagine others' judgment on our appearance. Third, we react based on our previous judgments. So there is a quote based on this and it literally sounds like a tongue twister. So here I go. I imagine your mind, especially what your mind thinks about my mind, and what your mind thinks, what my mind thinks about your mind. For example, we imagine a teacher, especially her mind, and we imagine her reaction towards our behavior. And based on that imagination, we come to a judgment, and based on that judgment, we create our self as a student and react accordingly. Similarly, when another person comes, we create our self according to that person and react as a mirror image of each other. Finally, I end up with a quote. I'm not what I think I am. I'm not what you think I am. I am what I think you think I am. He says, our self is socially created and our personality is not always influenced by others' opinions. It's also influenced by our judgment on others' mind. Have a good day. Thank you.